வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தியில மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இருக்கா என்னன்னு தெரியல. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பிளாட் என்னன்னு சொல்றேன். ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஒரு குரூப் எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க, திருடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குரூப் யாருன்ற மாதிரி போலீஸ் விசாரணை பண்றாங்க. வேற ஒரு பக்கம் ஒரு கொலை கேஸுக்கான விசாரணை போது. இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ற கதை தான் இந்த கதை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு அப்பா பையன் பொண்ணு 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹைவேஸ் ரோட்ல தான் கார்ல போயிட்டு இருக்காங்க போல. 3 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த அப்பா இருக்காருல, நடு ரோட்ல யாரோ விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாரு. பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. பசங்களா, நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி வேகமா பாக்குறதுக்காக வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது மறைஞ்சிருக்க ஆளுங்கெல்லாம் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது திட்டமிட்டு இவரை லாக் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க போல. அதே மாதிரி பசங்க 2 பேரையும் லாக் பண்றாங்க. இந்த குரூப்ல எல்லாருமே இவங்க வச்சிருக்க காசு தான் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருக்க பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒரு நபர் தடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம குரூப்போட சட்டம் படி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த நபர் இருக்கார்ல, பொண்ணுங்க கிட்ட தானே தப்பா நடந்துக்க கூடாது, பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த பையனை லாக் பண்ணிட்டாரு. இப்ப 2 பேர் சேர்ந்த மாதிரி அந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற அப்பாவும் சரி அக்காவும் சரி விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க கேட்காம புதர் மாதிரியான இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரிதின்ற ஒரு 17 வயசு பொண்ணை காட்டுறாங்க. ஏற்கனவே ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டா போல, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கோச்சும் பக்கத்துல பைக்லயே வந்துட்டு இருக்காரு. டயர்டா இருக்குப்பா போதுன்ற மாதிரி சொல்றா. அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது, பிராக்டிஸ் டைம் நான் உனக்கு கோச் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பாவோட பேரு சேத்தன் அப்படின்றது. இவருமே ஓடு ஓடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பொண்ணை தாண்டி வேற ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு மீனா அப்படின்றது. இவரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலான்னு ஃபாலோ பண்றாரு. அந்த பொண்ணுக்கு திடீர்னு கால் சுலுக்கிக்குது போல, ஏடகுடமா விழுறதுக்காக போறா. அப்பாவும் பைக்கை நிறுத்திட்டு பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஒன்னும் இல்லம்மா சரியாயிடும்ன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்பதான் இவரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. பேரு சாக்ஷி அப்படின்றது. இந்த பொண்ணுக்கு மருந்தெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே டீ காஃபி எல்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க. இப்ப மீனாக்கு அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு போல. கோச் நான் வீட்டுக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ஆனா கால் காயம் இன்னும் சரியாவல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவருமே அந்த பொண்ணை தாங்குன்னு தாங்குறாரு. இதெல்லாம் இவரோட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. லைட்டா முறைச்சு பாக்குறா. ஒய்ஃபுக்கே பெருசா பிடிக்க மாட்டேங்குது. நீ போய் வீட்டுல விட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்களோட பொண்ணை பார்த்து சொல்றாங்க. அப்பவும் நீயே விட்டுருன்ற மாதிரி பொண்ணை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு இருக்கால, கை தாங்களா அந்த மீனவை கூட்டு போயிட்டு இருக்கா. ஒய்ஃப் இப்ப கோச்சுக்கிற மாதிரி பண்றாங்க. என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ற? நான் தப்பான எண்ணத்துலலாம் அந்த பொண்ணை தொடல, அது உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்றன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு தப்பான எண்ணெல்லாம் கிடையாதுங்க, ஆனா பாக்குற எல்லாருமே அதே பார்வையில பார்க்க மாட்டாங்க. நீங்க பொண்ணு மாதிரி தான் மீனாவிய நினைக்கிறீங்க, ஆனா மத்தவங்க அப்படியா நினைப்பாங்க. அதனால இந்த மாதிரிலாம் நீங்க நடந்துக்காதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நீ சொல்றதும் எனக்கு புரியுது, நான் அது மாதிரியே பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நீ சமாதானம் ஆயிட்டல்ல, நான் வேலைக்கு கிளம்புறேன்ற மாதிரி உங்க கிட்ட பேசிட்டு இங்க இருந்து இவரும் வேலைக்கு கிளம்புறாரு. இப்ப நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹைவேஸ்ல நடக்குது பாத்தீங்களா, அந்த திருட்டை பத்தி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கப்பர்னு ஒரு நபரோட கேங் தான் இந்த விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கவன் கப்பர் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருப்பான். இப்ப வரைக்கும் அவன் மாட்டாம இருக்கான். அவனை எப்படியாவது நம்ம புடிச்சே ஆகணும். இப்ப ரீசெண்டா 3 பேர் மாட்டிருக்காங்க. அதுல பையன் கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சோ ஒரு சம்பவத்தை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த குரூப் நிறைய சம்பவத்தை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு சேத்தனை காட்டுறாங்க. அவருமே கோச்சிங்லாம் தந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் சாப்பாடு தரதுக்காக வந்திருக்காங்க. இவர் ஒய்ஃப் கூட சேர்ந்து சாப்பிடுறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வருது. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் ஒரு கேஸ் விஷயமா விசாரணை பண்ணும், விசாரணைக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இத கவனிக்கிற பசங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு விசாரணைக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பசங்களா பிரச்சனை பண்ணாதீங்கன்ற மாதிரி இவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஏதோ தப்பா இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வந்திருக்காங்க போல, நான் பார்த்து பேசிட்டு வரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு.
அதனால இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கூட ஜீப்ல ஏறி கிளம்புறாரு. இத பாக்குற ஒய்ஃப் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேஸுக்காக இவரை கூட்டு வந்திருக்காங்கன்றது தெளிவா நமக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த நாள் இந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு இந்த சேத்தன் இருக்கார்ல, சார் அதே நாள் அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு பதிலுக்கு கேள்வி கேட்கிறாரு. என்னையே கேள்வி கேட்கிறியான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. உங்களுக்கு அந்த நாள் எங்க இருந்தீங்கன்னு தெரியல, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி சார் தெரியும்ன்ற மாதிரிலாம் சேத்தன் கேட்கிறாரு. அப்போ உண்மையிலேயே அந்த டைம் நீங்க எங்க இருந்தன்றது உனக்கு தெரியாது அப்படிதானே கேக்குறாரு. ஆமா சார், எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் ஒரே கேஸை விசாரணை பண்றாங்களா இல்ல வேற வேற கேஸை விசாரணை பண்றாங்களான்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பாதிக்கப்பட்ட பையனை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அப்பதான் அந்த பையனை கூட்டு வந்திருக்காரு. அந்த பையனுமே தப்பா நடந்துகிட்டதை பத்தி சொல்றான். இன்னும் வெளியே வர முடியலன்ற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்றான். நீ ஏதாவது கவனிச்சியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவனுமே கவனிச்ச ஒரு விஷயத்தை பத்தி சொல்றான். ஆக்சுவலா அந்த குரூப்ல ஒருத்தனோட கையில பச்சை குத்தி இருக்கும், எக்ஸ் மார்க் மாதிரி தான் பச்சை குத்தி இருக்கும். இத பத்தி தான் இந்த பையன் சொல்றான். மத்தபடி யாரோட ஃபேஸுமே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். மேற்கொண்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றாரு. சார் விசாரணை போதும் அப்படின்ற மாதிரி அப்பவும் நிறுத்திடுறாரு. பையனை கூட்டு போறாரு. இப்ப கோச் சம்பந்தமா இந்த ட்ரைனிங் சென்டர்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவரை கொலை பண்ணியிருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம், அவரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. கொலையா? அவர் அப்படி பண்ணக்கூடியவர் இல்லன்ற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவா சொல்றாங்க. அதுலயும் மீனா இருக்காங்கல்ல, அவரை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. மீனாவோட அப்பா இறந்து போயிடுவாரு. இவங்களால ட்ரைனிங்லாம் பண்ண முடியாது. கோச் தான் முழு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் தந்திருப்பாரு. இவங்க ஒரு ஈவெண்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்ல பிரைஸா இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். கோச் நிறைய ஹெல்ப் பண்ணார்ல, அதனால 5 லட்சம் ரூபாயை நேரா கோச் கிட்ட தான் இவங்க தந்திருப்பாங்க. ஆனா கோச் இருக்கார்ல, எதுக்குமா காசு? இந்த காசை வச்சு நீ அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த காசெல்லாம் எனக்கு வேணாமா, நீ திரும்பி தருவன்றதுக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணல, மனசார தான் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் நல்லவருன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல ஒரு லேடி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரு கீர்த்தி அப்படின்றது. டிரைவரை இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்ப கீர்த்தி இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதவை திறக்கலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் தான் கதவை திறக்கிறாரு. ஹஸ்பண்ட் பேரு தீரஜ் அப்படின்றது. நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்ப திரும்பி காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த டிரைவர் தான் கதவை தட்டியிருக்காரு. டிரைவர் மேடம் போனை விட்டு போயிட்டாங்க, தரதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவரும் போனை வாங்கிடுறாரு. இந்தாங்க காசு வச்சுக்கோங்கன்ற மாதிரி காசு தராரு. இல்ல சார் பரவாயில்ல, நான் என்னோட வேலையை தான் பார்த்துருக்கேன்ற மாதிரி இந்த டிரைவரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க கீர்த்தி லைட்டா முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இந்த கோச்சோட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரிதி வந்து உடம்பு முடியலன்ற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங்லாம் போகாம இருக்க கூடாதுமா, எந்திரின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ரொம்ப டயர்டா இருக்குப்பா, இன்னைக்கு மட்டும் எனக்கு லீவ் தாங்கன்னு கேக்குறாங்க. ஒய்ஃபும் லீவ் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரி சொல்லியும் ஒய்ஃபோட முகம் கொஞ்சம் சோகமாவே இருக்கு. அதான் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்காக முகத்தை சோகமா வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் அதுக்காக ஒன்றும் முகத்தை சோகமா வைக்கல, நீங்க எதுக்காக சேவிங்ஸ்ல இருக்க காசெல்லாம் எடுத்தீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. பசங்களுக்கு செலவு பண்றதுக்காக தான் இவர் எடுத்திருப்பாரு, அதை பத்திலாம் சொல்லிட்டாரு. எங்க பசங்களுக்கே செலவு பண்ணா நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட செலவுக்குலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு வரதட்சணை தர வேண்டி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே நம்ம நல்லா தான் இருப்போம். அதுவும் இல்லாம பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல வருவா, அவ நம்மள நல்லபடியா பார்த்துப்பா, நீ தேவையில்லாம ஃபியூச்சரை நினைச்சு ஒரி பண்ணாத அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. பிரசன்ட்ல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதை நினைச்சு போட்டோவை பார்த்து தான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்காங்க. அப்பதான் எப்பவுமே பொண்ணை காலையில கூட்டு போவாரு. அப்பா இல்லைன்றதுனால பொண்ணு வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற அம்மா இருக்காங்கல்ல, அப்பா இல்லைனாலும் நீ ட்ரைனிங்க்கு போனோம், அப்பா அடிக்கடி அதை தானே சொல்லுவாரு, நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரிமான்ற மாதிரி பொண்ணு ஏத்துக்கிட்டு வேகமா ட்ரைனிங்காக கிளம்புறாங்க. நமக்கு கீர்த்தி தீரஜ்னு ஒரு கப்புல காமிச்சாங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய அதே ஹைவேஸ்ல தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா பகல் நேரத்துல வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு கேங் இறங்குறாங்க. இவங்க 2 பேரையும் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல தகவல் கிடைச்சு போலீஸ் ஜீப்லாம் இந்த இடத்துக்கு வருது. இன்ஸ்பெக்டரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு இறங்கி பாக்குறாரு. பார்த்தா தீரஜ் அந்த இடத்துல சுடப்பட்டு இறந்து போயிருக்காரு. ஒய்ஃப் மட்டும் தான் தீரஜோட பாடியை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இவரும் அவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. அவங்களுமே கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு குரூப் வந்தது, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த கேங்ல மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க வந்த காரோட நம்பரை கவனிச்சிங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துருச்சு, நான் எதையும் கவனிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
போலீஸ்க்கு கால் பண்ணது ஒரு டாக்ஸி டிரைவர்னு உங்களுக்கு தெரிய வருது. அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராங்க. ஏற்கனவே கீர்த்தியை வீட்டுல கூட்டு வந்து விட்டார்ல, அந்த டாக்ஸி டிரைவர் தான் தகவலை கொடுத்திருக்காரு. அவரை இந்த வழியா தான் வந்திருக்காரு போல. இந்த விஷயத்தை பார்த்தவர் உடனே தகவலை கொடுத்திருப்பாரு. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்க வேகமா கிளம்பி போயிருக்காங்க. அதுல யாரோட ஃபேஸையாவது நீ பாத்தியா, அந்த காரோட நம்பரை கவனிச்சியான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், எதுவுமே தெரியலன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி, உன் நம்பர் கூட, தேவைனா நாங்க விசாரணை பண்ணுவோன்ற மாதிரி நம்பரை வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பா கப்பர் தான் இந்த விஷயத்தை பண்றான். நிறைய ஹைவேஸ்ல இந்த விஷயத்தை பண்ணவன் இப்ப இந்த ஹைவேஸ்ல பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கோச்சை காட்டுறாங்க. கோச் விசாரணைக்கு கூட்டு வந்த இடத்துல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட பல்ராம்னு ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்தான் தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. நல்லா தெரியும், என்ன விஷயம்ன்ற மாதிரி இந்த கோச் கேட்கிறாரு. அந்த பல்ராம் அவனோட வீட்டுல கொடூரமா தாக்கப்பட்டு இறந்து போயிருக்கான். அதை பத்தி விசாரணை பண்றதுக்காக தான் உங்களை கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த நேரம் அந்த பகுதியில உங்க டவர் ரேஞ்ச் காமிச்சிருக்கு, அதனால தான் கூட்டு வந்திருக்கோம். இப்ப புரியுதான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு போலீஸ் அன்யூனிஃபார்ம்ல இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஹைவேஸ்ல நிறைய இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் அந்த ஹைவேஸ்ல போயிட்டும் வந்துட்டும் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும். அங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்கன்னா தகவலை கொடுக்கணும். உங்ககிட்டயே கூட அவங்க அட்டாக் பண்ண வர வாய்ப்பு இருக்கு, நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இவங்க கார்ல அடிக்கடி அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃபியான்சேக்கு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு நபர் கூட இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது போல. அதை பத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் பைக்கை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சீனியர் போலீஸ் இருக்கார்ல, என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காரு. ஆனா இது இவருக்கு வச்ச டிராப் போல. இப்ப சட்டுன்னு மறைஞ்சிருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை வந்து லாக் பண்றாங்க. அதே மாதிரி காருக்குள்ள இருக்கிறது போலீஸ்னு தெரியாம அவங்களையும் லாக் பண்றாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் உடனே இன்ஃபார்ம் பண்றதுக்கு என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இப்படிதான் கவனக்குறைவா இருப்பீங்களான்ற மாதிரி திட்டுறாரு. ஆக்சுவலா அந்த கேங் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி தான் நினைச்சு காசெல்லாம் புடுங்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களோட ஐடி கார்டே இவங்க கிட்ட இருக்கும். அது மூலியமா இவங்க துண்டா மாட்டிருப்பாங்க. ஓஹோ, எங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்துறாங்க. போலீஸ்னா பெரிய இவங்களான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இத பத்தி இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட்டை ஒரே மாதிரி தானே சொல்லணும். ஆனா ரெண்டு பேருமே கொஞ்சம் வேற வேற மாதிரி சொல்றாங்க. அவனுங்க அசிங்கப்படுத்திட்டு விட்டு போயிருப்பாங்க. இந்த சீனியர் போலீஸ் இருக்கார்ல, அந்த பொண்ணோட கட்டை கழட்டி இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவரோட கட்டை கழட்டி இருப்பாங்க. அப்படிதான் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. சரி போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. ஆனா ரெண்டு பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற மாதிரி இருக்குல்ல. அந்த இடத்துல வேற ஏதோ நடந்திருக்கு போல. ரெண்டு பேருமே சொல்லாம நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த கீர்த்தி பத்தியும் தீரஜ பத்தியும் சிலது விசாரிச்சிருப்பாரு. அதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கீர்த்தியும் தீரஜும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாலாம் போயிட்டு இருக்காது. ரெண்டு பேருக்குள்ளயும் ஏகப்பட்ட சண்டைலாம் போயிட்டு இருந்திருக்கும். அதை பத்தி விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கும். கீர்த்தி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அது காதலனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அது யாருன்னு நமக்கு காமிச்சிடுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரா தான் இருப்பாரு. அந்த தீரஜ் ஆள் எப்படின்றத கொஞ்சம் விசாரிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தீரஜோட சொந்தக்கார பையன் கிட்ட தான் விசாரிக்கிறாரு. தீரஜ் ரொம்ப மோசமானவர் போல. ஒய்ஃபை ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சம்பாத்தியமும் எதுவும் இல்ல. எப்ப பாரு ஒய்ஃபோட காஸ்ட்லியே தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. இப்ப நேரடியா ஒய்ஃபான கீர்த்தி கிட்டே விசாரிக்கிறாங்க. ஆமா சார், எங்களுக்குள்ள சண்டை போனது உண்மைதான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கீர்த்தியை எதுக்காக செட் பண்ணி இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸுங்களுக்கு லைட்டா இந்த இடத்துல டவுட் வருது. இப்ப இன்ஸ்பெக்டரோட அந்த அசிஸ்டன்ட் விசாரணை பண்றதை காட்டுறாங்க. அதாவது சேத்தன் கிட்ட விசாரணை பண்றதை காட்டுறாங்க. சேத்தன் எக்ஸாக்டா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல்ராம 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தவனா இருப்பான். திடீர்னு நின்றுப்பான். இப்ப திரும்பி ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கான். பசங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் துரத்தி விடுறாங்க. ஏன்னா இவன் தப்பான பழக்கத்துக்கு போயிருப்பான். அதனால தான் கோச் நிறுத்தி இருப்பாரு. திரும்பி வந்ததுனால கோச்சும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசுறாரு. கோச், நான் இப்ப மாறிட்டேன், எப்படியாவது ஸ்போர்ட்ஸ்ல நான் சாதிக்கணும், என்ன திரும்பி சேர்த்துக்கோங்க, என்ன ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருப்பான். கால்ல எல்லாம் விழுந்திருப்பான். இந்த கோச்சுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த ட்ரக்ஸ் பழக்கத்தை மட்டும் முற்றிலுமா விட்டுணும், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி திரும்பி இவனை டீம்ல சேர்த்திருப்பாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சேத்தனா அந்த பையன் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான். அந்த இடத்துல அந்த பையனோட அண்ணனும் இருக்காரு, அதாவது பல்ராமோட அண்ணனும் இருக்காரு. 3 பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேத்தன் இருக்காருல, அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதுதான் சார் நடந்தது, என் டவர் ரேஞ்ச் அங்க இருந்ததுக்கு இதுதான் காரணம், இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க யார் கேட்டனாலும் விசாரணை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஒருவேளை இவர் சொல்றதுதான் உண்மையான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. வேற ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹைவேஸ்ல போற எல்லா வண்டியும் செக் பண்றாங்க, கையில டாட்டூ இருக்கான்ற மாதிரியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த சைடுல நமக்கு அந்த பல்ராமோட அண்ணனை காட்டுறாங்க. இவர் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் டீமும் விசாரணை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கோச் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கீங்க, கோச்சும் நீங்களும் தான் சேர்ந்து கிளம்பினதா கோச் சொல்றாரு, என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார் நான் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. பல்ராமும் ஒரு 6 மாசம் ஒழுங்கா வந்திருப்பாரு. ஒரு செலக்ஷன்ல இவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு போல, அதுக்காக கோச் மேல கோவப்படுறாரு. அதுல நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன், நீங்க தானே வேணும்ட்டே என்ன ரிஜெக்ட் பண்றதுக்காக பேசுனீங்கன்ற மாதிரி சொல்றாரு. நான் எதுக்கு அப்படி பேச போறேன், நான்லாம் பேசலன்னு சொல்றாரு. யோ பொய் சொல்லாதயா, பழைய விஷயத்த மனசுல வச்சு நீ தான் இப்படி பண்ணிருக்க, ட்ரக் டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிருக்கேன், உண்மையில நான் ட்ரக்கே எடுக்கல, அப்புறம் எப்படி நான் ஃபெயில் ஆவேன்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. நீ ஃபெயில் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சேத்தன் சொல்றாரு. ஆனா இவன் கேட்காம சேத்தனை போட்டு அடிக்கலாம் செய்யறான். இப்ப மத்த பசங்க தடுத்துடுறாங்க. கோச் மேல இதுக்கப்புறம் கைய வச்ச என்ன ஆகும்னே தெரியாது, ஒழுங்கா கிளம்புன்ற மாதிரிலாம் இவனை அனுப்பி விடுறாங்க. இவனுமே கொஞ்ச நாள்ல தப்ப புரிஞ்சிருப்பான், அதனால தான் கோச்சை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். கோச்சுமே வீட்டுக்கு வந்திருப்பாரு. அண்ணனும் பேசி கோச்சை ஓரளவுக்கு சமாதானப்படுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் டீ குடிச்சுக்கிட்டே ஒன்னா பேசியிருப்பாங்க. கோச்சு கிளம்பலான்னு நினைக்கும் போது அண்ணனும் கூட போலான்ற மாதிரி கோச்சு கூடயே கிளம்பி போயிருப்பாரு. கோச்சும் நீங்களும் கிளம்புன டைம் என்னன்னு கேட்கிறாரு. அண்ணனும் டைமை சொல்றாரு. அந்த டைம்ல இருந்து 1/2 மணி நேரம் தள்ளி தான் பல்ராம் கொல்லப்பட்டிருப்பாரு. நீங்க இந்த டைம் தான் கிளம்புனீங்கன்னு என்ன ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அண்ணன் இருக்கார்ல, ஒரு ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. பைக்ல போகும்போது இவங்களுக்கு ஃபைன் போட்டிருப்பாங்க, அந்த ஃபைனை தான் காட்டுறாரு. அந்த ஹைவேஸ்ல ஒரு சீனியர் போலீஸ் போனாரு பாத்தீங்களா, அவருக்கு மனசு கேட்கல போல, அவர் வீட்டுல தூக்க மாட்டி இறந்து போயிடுறாரு. இப்பதான் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே அவங்க கிட்ட மாட்டினாங்கல்ல, அவனுங்க இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ரேப் நடந்திருக்குன்றது வெளியே வந்துச்சுன்னா இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதனால இந்த விஷயத்த வெளியே சொல்லாதமா, நம்ம வேற மாதிரி போலீஸுங்க கிட்ட சொல்லிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். 2 பேருமே உண்மையை சொல்லாம கொஞ்சம் மாத்தி சொல்றாங்கல்ல, அதனால தான் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு இப்படி ஆனதுக்கு அவரும் ஒரு விதத்துல காரணம்னு ஃபீல் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காரு சார், எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கீர்த்தி அடிக்கடி போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்றதை இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சார் நம்ம கிட்ட ஒரு டாக்ஸி டிரைவர் நம்பர் தந்தான்ல, அவன் தான் வேற ஒரு நம்பர்ல இருந்து கீர்த்தி கிட்ட அடிக்கடி பேசியிருக்கான். 2 பேருக்குள்ளயும் கண்டிப்பா பழக்கம் போயிருக்கு சார், 2 பேருமே சேர்ந்த மாதிரி கூட தீரஜோட கதையை முடிச்சிருக்கலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் கோச்சு கிட்ட பேசுறதுக்காக வராரு. தப்பா புரிஞ்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டோம் சாரின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே போதுன்ற மாதிரி கோச் இருக்கார்ல, இந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கீர்த்தி உடம்பு முடியலன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தவர் இருக்கார்ல, அந்த டாக்ஸி டிரைவரை பத்தி நோண்டி கேள்வி கேட்கிறாரு. சார் உடம்பு சுத்தமா முடியல சார், எனக்கு தூக்கமா வருது, அப்புறமா விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி இவங்க படுக்க போறாங்க. நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இவங்க வேணும்ட்டே தான் நடிச்சிருப்பாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அதனால தான் இவங்களுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். 2 பேருமே அஃபேர்ல எல்லாம் இருந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறது தெரியாம தான் டாக்ஸி டிரைவர் வந்திருப்பாரு. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கிறத பார்த்தோன்னா போனை விட்டுட்டு போனதா சமாளிச்சிருப்பாரு. அவன் எதுக்காக அன்னைக்கு கார்ல பின்னாடியே வந்தான், நீங்க தான் ஸ்கெட்ச் போட்டு கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுமே ஸ்கெட்ச் போட்டது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமயம் பார்த்து தீரஜோட கதையை முடிக்கிறதுக்காக தான் அவர் பின்னாடி வந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த கேங் வந்து தீரஜோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார், எனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்றதுக்காக தான் அவன் உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்தான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஹைவேஸ்ல இது வரைக்கும் எத்தனை சம்பவம் நடந்திருக்குன்றத சொல்றாரு. குறிப்பா எந்தெந்த பகுதியில நடக்குது, எந்த டைம்ல நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான், அந்த கேங்ல ஒருத்தனோட கையில இந்த மாதிரி டாட்டூ இருக்கும், அதை வச்சுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஏரியா முழுக்க சந்தேகப்படுற எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, யார்கிட்டயாவது ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நமக்கு கோச்சை காட்டுறாங்க. கோச் ஒரு ஷூவை எடுத்து மாட்டுறாரு. எங்க கிளம்புறீங்கன்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. சென்டருக்கு தான் போறன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷூவை மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. இவர் நடந்து போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்ப வேற யாரோ ஒருத்தர் இவரை கவனிக்கிறாரு. அதாவது அன்யூனிஃபார்ம்ல இருக்கவங்க சந்தேகப்படுறவங்க எல்லாம் கவனிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒருத்தர் கவனிக்கிறாரு போல. இப்ப இந்த ஷூவை மட்டும் காமிச்சாங்கல்ல, அவர் ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாரு.
அந்த வீட்டுக்குள்ள மாஸ்க் எல்லாம் போட்ட மாதிரி சில ஆளுங்க போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆளுங்கெல்லாம் போறாங்க, அப்ப வீட்டுல இருக்கவரு தப்பு பண்றாரு போல அப்படின்ற மாதிரி இவர் கவனிக்கிறாரு. போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாரு. இது எதுவுமே உள்ள இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு கோச் வந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. கோச் ஷூ போட்ட மாதிரியே ஒருத்தர் ஷூ போட்டு வந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்த நபருமே இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே பொறுமையா உள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நுழையிறதுக்காக வந்துட்டு இருக்கும் போது தெரியாம சத்தத்தை எழுப்பிடுறாங்க. இதனால உள்ள இருக்கவங்க எல்லாம் உஷாராயிடுறாங்க. உள்ள வந்தது கோச் இல்ல, வேற ஒரு பெரியவர்னு இப்பதான் காட்டுறாங்க. இப்ப உள்ள இருந்தே இவங்க ஜன்னல் வழியா வெளியே கவனிக்கிறாங்க. போலீஸ் தான் சுத்து போடுறாங்கன்னு தெரியுது. இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மீறிய இன்ஸ்பெக்டரும் டீமும் உள்ள வந்து இவங்களை ஷூட் பண்றாங்க. இவங்க எல்லாரையும் கீழே விழ வச்சிடுறாங்க. அதுல ஒரு நபரோட கையில அந்த டாட்டூ இருக்கு. சோ இதுதான் அந்த குரூப்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்க்கும் போது அந்த வீட்டுல ஒரு பொண்ணு பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த பல்ராம் அண்ணன் கிட்ட திரும்பி விசாரிக்கணும்னு வீட்டுக்கு போயிருப்பாரு. ஆனா பல்ராம் அண்ணன் வீட்டுல இல்லன்னு தெரிய வந்திருக்கும். கால் பண்ணா போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. எதுக்காக திட்டமிட்டு நம்மளை அவாய்ட் பண்றாரு? ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு போல. அந்த கோச் விஷயத்துல திரும்பியும் நம்ம கவனமா இருக்கணும், மேற்கொண்டு விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த குரூப்ல 4-5 பேர் லாக் ஆயிருக்காங்கல்ல, அந்த வயசானவர் கிட்ட தான் இவங்க பேசுறாங்க. இவர் பேர் முகேஷ் அப்படின்றது. அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அது கப்பரோட பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கப்பர்னா யாரு, கையில டாட்டூ குத்தி இருந்தானே அவனான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அது கப்பரோட ரைட் ஹேண்ட், அவன் பேரு பிரவீன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி கப்பர் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கப்பர் மாட்டலன்ற மாதிரி இந்த பெரியவரான முகேஷ் சொல்லிட்டாரு. கப்பர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கப்பர் சின்ன பையனா இருக்கும் போது நிறைய கனவுகளோட இருந்திருப்பாரு. ஆனா வழிப்பறி கொள்ளக்காரங்க இருக்காங்கல்ல, இவர் வந்துட்டு இருக்கும் போது இவரோட அப்பா அம்மாவை லாக் பண்ணிருப்பாங்க. இவர் கண் முன்னாடியே அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துதான் கப்பர் வளர்ந்திருப்பாரு. நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. இதனால தான் நம்மள இந்த மாதிரி மாறலாம் நினைச்சிருப்பாரு. பல பகுதிகளில் இந்த வேலையை பண்ணிருப்பாரு. இப்ப கப்பர் எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா எங்க வருவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அந்த கப்பர் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு வருவார் போல. அந்த இடத்தை பத்தி தான் இவர் சொல்லிட்டாரு. இங்க கப்பர் வந்தா அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கப்பர்ன்றத சொல்லுன்ற மாதிரி இவர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. கப்பரை பாக்குற இவர் இருக்கார்ல, இவன் தான் கப்பர்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க இப்பதான் முத வாட்டியா கப்பரை பாக்குறாங்க. விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கப்பரை பிடிச்சிடுறாங்க. கப்பர் ஹைவேஸ்ல கொள்ளையடிக்கிற வேலையை தான் மேக்சிமம் பண்ணிட்டு இருக்கான் போல. இதை தாண்டியும் ஒரு கிரைம் பண்ணியிருக்கிறதா இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. ஆனா கப்பர் அதை பத்தி சொல்ல மாட்டான். இந்த முகேஷ் கிட்டே இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. ஆமா சார், யாரோ சொல்லி தான் இந்த வேலையை கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலையை யார் கொடுத்தான்ற மாதிரி கப்பர் கிட்ட கேக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வாயை திறந்து இவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. ஆனா கப்பரோட நம்பர் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, அந்த நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்களும் ஃபில்டர் பண்றாங்க. அதுல சந்தேக லிஸ்ட்ல யார் இருக்காங்க அவங்கள லாக் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே தனியா இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு விசாரணை போது போல, அதுதான் அசிஸ்டன்ட் பண்ணிருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, கோச்சை வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. நீ சொல்லி தான் கப்பர் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், கப்பருக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப கோச் இருக்கார்ல, ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கோச்சும் கப்பரும் சின்ன பசங்களா இருக்கும் போது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 2 பேருமே ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் கப்பரோட ஃபேமிலி வேற மாதிரி ஆயிருக்கும். அவர் தப்பான ட்ராக்குக்கு போயிருப்பாரு. ஆனா இவரு சரியான ட்ராக்குக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு. இவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். பல வருஷமா கப்பர் கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. கப்பர் பண்ற வேலையை பத்தி தெரியும். அதனால கப்பருக்கு கால் பண்ணி பேசுறது. என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி கப்பர் கேக்குறது. என் மேல ஒருத்தன் கைய வச்சிட்டான், அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்னு கப்பர் சொல்லிட்டாரு. இல்ல என் கையால முடிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பல்ராமா அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா எல்லாரும் முன்னாடியே அவன் அடிச்சிட்டான்ல, இவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கர அசிங்கமா போயிருக்கும். அதனால தான் நேரடியா நம்மளே கொல்லணும்ன்ற மாதிரி வந்திருப்பாரு. இவர் கொலை பண்றத பல்ராமோட அண்ணன் கவனிச்சிருவாரு. இத பத்தி வெளியே சொன்னா உனக்கும் இதே நிலைமை தான், போலீஸ் கிட்ட நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சொல்லணும், நான் எவிடன்ஸ்லாம் செட் பண்ணி தரேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இவர் தான் ஃபைன் போட்ட மாதிரி செட் பண்ணிலாம் தந்திருப்பாரு. இவர் ரொம்ப ரொம்ப அமைதியானவர், எல்லாருக்குமே ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. ஆனா எல்லார் முன்னாடியும் அந்த பல்ராம் கைய வச்சிட்டான்ல, அதனால அவனை ஏதாவது பண்ணியே தீரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டரும் கோவப்பட்டு இவரை போட்டு அடிக்கிறாரு. உனக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி எந்திரிச்சு போறாரு. இதோடையே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.